அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் துலா ராசி துலா லக்ன நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 2024க்கான ராசி பலன்களை பார்க்கலாங்க. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ராசிநாதனான சுக்கிர பகவான் 11வது ஸ்தானமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுக்கிரனோட துலா ராசிக்கு யோகாதிபதிகளான புதன் பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெறது இந்த மாசத்துல சிறப்புக்குரிய அம்சமாகுங்க. இந்த திரிகோணாதிபதிகளோட சேர்க்கையினால திரிகோணாதிபதிகள்னா 1வது ஸ்தானம், 5வது ஸ்தானம் மற்றும் 9வது ஸ்தானத்துக்கு அதிபதிகள் ஒன்று சேர்றதுங்க. இந்த சேர்க்கையினால ஏதோ ஒரு வகையில இந்த மாதத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிரமங்கள் வந்தாலும் தரம் தாழ்ந்து போகாத உங்களோட தரம் உயரக்கூடிய நிலைமை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாத இந்த மாதத்துல நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் ஏற்படுங்க. கூடவே நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அடுத்ததா தொழிலை பார்க்கும்போது லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நிலைமையில் இருக்காருங்க. முதல் 2 வாரங்கள் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாருங்க. அடுத்த 2 வாரம் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பலத்தோட இருக்காருங்க. அதனால தொழில் சிறப்புடன் நடக்குங்க, லாபமும் அதிகரிக்குங்க. அதே போலதாங்க உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கும் இந்த மாசம் சிறப்புடன் இருக்குங்க. நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் அமையுங்க. இந்த மாதத்தோட கடைசி வாரத்துல சுக்கிர பகவான் 12வது ஸ்தானத்துக்கு இடம் பெயர்றதுனால தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலர் கோயில் குளங்களுக்கும் சென்று வர்றதுக்கான சூழ்நிலைகள் கூட ஏற்படுங்க. ஏதாவது ஒரு காரணங்களுக்காக பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. 4வது ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இடம் வாங்க விற்க இது போன்ற நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஸ்பீடா நடக்குங்க. பூமி வாங்கி கைமாத்துறது நல்ல லாபத்தை கொடுக்குங்க. ரியல் எஸ்டேட் போன்ற துறையில ஈடுபடுறவங்களுக்கும் லாபம் அதிகரிக்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. பொதுவா இந்த காலகட்டங்கள்ல நிறைய வியாபாரம் ஆகுங்க, லாபமும் அதிகரிக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தையும் தைரியத்தோடவும் ஒரு வீரியத்தோடவும் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. திருமண முயற்சிகளுக்கு இந்த மாசத்துல பெரிய பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா தாங்க இருக்கு. மாத கடைசியில ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 2வது திருமணத்துக்காக ட்ரை பண்றவங்களுக்கு இந்த மாசத்துல சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதனால அதுக்கான முயற்சிகளை அதிகப்படுத்தலாங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீரா போகுங்க. நம்மளா எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ணாத வரைக்கும் ஸ்மூத்தா போயிட்டே இருக்குங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலோ வர்ற மாதிரி இருந்தாலோ அப்படி இப்படி தான் இருக்குன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணுங்க. அடுத்ததான் மாணவர்களை பார்க்கும்போது பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. படிப்போட மற்ற விளையாட்டு போட்டிகள் மற்ற போட்டிகளையும் கலந்துக்கிட்டு வெல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க. கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் வழக்கத்துக்கு மாறா ஒரு வேகத்தோட செயல்பட வேண்டியது வரலாங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறது சூப்பரான அமைப்புங்க. உங்களைய மறைமுகமாவோ நேர்முகமாவோ எதிர்க்கிறவங்களை எல்லாத்தையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாருங்க. தொழிலில் ஏற்படுற போட்டிகளை ஈஸியாக சமாளிக்க முடியுங்க. அதே போலதாங்க பணியிடங்கள்ல சக பணியாளர்கள்னால ஏற்படுற தொல்லைகளையும் உயரதிகாரிகள்னால ஏற்படுற தொல்லைகளையும் ஈஸியா சமாளிச்சு அவங்களே உங்களை கண்டு பயந்து போற நிலைமையெல்லாம் ஏற்படுங்க. எந்த இடத்துலையும் அஞ்சாம எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ராகு பகவான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. இந்த மாதத்துல தகப்பனாரோட சொத்துக்கள்னால ஏதாவது வருமானம் ஏற்படலாங்க. தகப்பனார் வகையிலையும் உங்களுக்கு பொருளாதார சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாத நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாங்க. கவர்மெண்ட் சார்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கும் கவர்மெண்ட்லேயே உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. நிறைய வருமானத்தை எதிர்பார்க்கலாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படுங்கிறத பார்த்தோங்க. அதற்கடுத்ததா எந்தெந்த பகுதிகளில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த மாதம் நல்லபடியாக போகுங்கிறதையும் பார்த்துடலாங்க. 5வது ஸ்தானத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. அதே போலதாங்க பூர்வீக சொத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுறது சிறப்பளிக்குங்க. அதற்கடுத்ததா சிந்தனைகள்ல ஒரு வேகம் இருக்குங்க. அந்த வேகத்தை நல்ல முறையில பயன்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுங்க. இந்த மாதத்தோட கடைசி வாரத்துல நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. மொத்தத்துல துலா ராசி
துலா லக்ன நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதமாக அமையுங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.